بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with بسم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு புகழ் துதித்தார். அவனது ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஆகிய நமது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், உற்ற தோழர்கள் மற்றும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வல்ல ரஹ்மானுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்த இடமாகிய பைத்துல்லாவிலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வருகையை அங்கீகரித்து நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து இந்த அமலை, இந்த செயலை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே செய்வதற்கு அருள் புரிவானார். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு அமலுமே அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே தான் நாம் செய்ய வேண்டும். இந்த ஜும்மா உரையை கேட்க அமர்ந்திருப்பவர்கள் இந்த உரை முடியும் வரை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். யாரும் யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசினாலும் பேசாது என்று சொல்லக்கூடாது. ஒருவர் பேசிட்டார், பக்கத்தில் இருக்கிறவர் அவரை பார்த்து பேசாதே என்று சொன்னால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். அவர் ஒரு வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டதாக சொல்லிட்டார். உங்களுக்கு தூக்கம் வந்தது என்று சொன்னால் நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகின்றார்கள். இதா தவக்கஹ அஹதுக்கும் ஃபஅஸன உதுவஹு. ஒருவர் உது செய்கின்றார், அந்த உதுவை அழகாக செய்கின்றார், நல்ல முறையில் செய்கின்றார். சும்மா அஹரஜ ஆமிதன், பிறகு அவர் விருப்பத்துடன் வேண்டும் என்று என்ன செய்கின்றார்? இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். அங்கே சென்ற பிறகு அவர் பலாயி சப்பிக்குன்ன பைன அசாபிஹி, அவர் தமது விரல்களை கோர்த்து கொண்டு அமர வேண்டாம். அவர்கள் விரல்களை கோர்த்து கொண்டு அமர வேண்டாம்.
சொல்லிட்டார்கள் ஃபஹுவ ஸலாத்தி, அவர் தொழுகையில் இருக்கின்றார். தொழுகையில் இருந்து என்ன செய்ய மாட்டோம், கையெல்லாம் அப்படி கட்டிட்டு இருக்க மாட்டோம். இந்த உரையை கேட்கும் போதும் அந்த பேணுதல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உரையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ரபி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. ஊசிக்கும் ஐயாயிரம் தக்வல்லாஹ், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய தக்வாவை உபதேசித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல எண்ணற்ற கோள்களை, கிரகங்களை படைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்பில் ஒன்று இந்த பூமி. இந்த பூமியிலேயும் அனைத்து பல வகையான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதில் ஒரு படைப்பு மனித படைப்பு. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் போது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய சமூகத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவன் படைத்த படைப்பிலேயே சிறந்த படைப்பா எதை சொல்கின்றான்? மனித படைப்பை நம்மை சொல்கின்றான். இந்த பனி ஆதம் தன்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த சமூகத்திலிருந்து சிலரை நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்து தன் புறத்திலிருந்து வேதங்களை கொடுத்து வழிகாட்டுகின்றான். இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் தன்னுடைய தூதர் மூலம் அல்லாஹ் விவரித்து காட்டுகின்றான். இந்த மனித வாழ்விலே ஒன்று ஒரு சோதனை கட்டம், சோதனை கால வாழ்க்கை. மனிதனுக்கு சோதனை என்பது உண்டு. அந்த சோதனை சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த சோதனையை கொடுத்தான்? ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நான் கொடுத்திருப்பது லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நன்மையான செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக நாம் உங்களுக்கு சோதனை கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லிட்டார். இந்த சோதனை என்பது நபிமார்கள் மட்டும்தானா, மூமின்களுக்கு மட்டும்தானா, அல்லது எல்லோருக்கும் உண்டா என்று சொன்னால் இந்த சோதனை எல்லோருக்கும் உண்டு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உண்டு, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கும் உண்டு, இணை வைப்பவர்களுக்கும் உண்டு, எந்த மொழி பேசுபவர்களுக்கும் நிறத்தாருக்கும் உண்டு. இந்த சோதனை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மாதிரியாக பிடிக்கின்றார். நாம் இங்கே பார்க்க இருப்பது நமக்கு வரக்கூடிய சோதனையிலே, நமக்கு சோதனை ஏற்படும் போது நாம் எவ்வாறு மன நிம்மதியுடன் இருப்பது, மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் மன நிம்மதியுடன் எப்படி இருப்பது என்பதை தான் அல்லாஹ்வுடைய வசனங்களில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி என்று பார்க்க இருக்கின்றோம். இந்த சோதனையிலும் மன நிம்மதி என்ற தலைப்பிலே கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஜும்மாவிலே சில விஷயங்களை நாம் உங்களுக்கு சொன்னோம். அதிலே ஏன்னா நம்ம மறந்துருக்கோம், எனக்கு நேற்று சொன்னது நம்ம காலையில் சுபுல சொன்னேன், என்ன சொல்றது, அந்த விஷயங்கள் கூட நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது. அதனால ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு அடுத்த சரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனை அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வதத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். சோதனையின் போது முதலில் பாதிப்பது எதுன்னு சொன்னா உள்ளம்தான். ஏன்னா உள்ளம் தான் அதை பத்தி சிந்திக்கிறது. அந்த சோதனையை விட்டு எப்படி வெளியே வருவது, அந்த சோதனையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான், வதத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் அமைதியாகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இன்னும் சிலாகித்து சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவு கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நினைவுகள் என்ன என்பதை நமக்கு சொல்லாமல் விடவில்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலிலே நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய 6 அம்சங்களில் முதல் அம்சம்
நம்ம கடைசியா சொல்லக்கூடியதுன்னா விதி. 6வது அம்சம் தான் இருக்கு. விதியை பற்றி கதிர் பற்றி இருக்கு, கலா கதிர். மற்ற 5 விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள எந்த சிரமப்படுவதில்லை. ஆனால் விதியுடைய விஷயத்திலே நமக்கு சரியான புரிதல் இருந்தால் நம்முடைய மனம் சோதனைகள் நிம்மதியை இழக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 57வது அத்தியாயத்தில் அல் ஹதீதுல 22, 23 வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் சரிதான், அமெரிக்க ஈரான் ஆகட்டும், பாலஸ்தீன பிரச்சனையாகட்டும், கர்நாடகா தமிழ்நாடுக்கு தனி தலைவில்லை என்ற பிரச்சனையாகட்டும், எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சோதனையாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நீங்கள் வலாஃபி அன்புசிக்கும், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், பயம், பொருளாதார இழப்பு, நோய், உயிரிழப்பு போன்ற எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரிதான், அல்லாஹ் சொல்கின்றான் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, இந்த செயல் நடப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் ஒரு புத்தகத்திலே பதிவு செய்து விட்டான். நமக்கு ஒரு சோதனை வந்து என்ன நினைக்கணும்? இந்த சோதனை எனக்கு வந்திருக்குன்னு சொன்னா நிச்சயமா அதை அல்லாஹ் செஞ்சுட்டான், இதற்கு முன்னரே எனக்கு எழுதிவிட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். ஜிஎஸ்டி ரோட்ல மீனம்பாக்கம் கிட்ட மாட்டிட்டு சோதனை தான் பேச போறோம். என்ன ஒரு தெளிவு இருந்துச்சு. அல்லாஹ் இடத்துல கேட்டாச்சு, யாருன்னா இன்றைக்கு எனக்கு ஜும்மா வர இருக்கு, அதை சிறந்த முறையில் ஆட்டி கொடுக்க வேண்டியது அது உன்னுடைய பொறுப்பு. நிச்சயமா அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான், கொண்டு சேர்த்து. இந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு சோதனை இல்லைன்னா அந்த ஏர்போர்ட் ரூட்ல வந்துருக்கலாம். பழைய இதுல இருந்து வரக்கு வேல்ஸ் ரோடு வழியா அவன் அப்படிலாம் அப்ப ஒரு சிந்தனை உண்டாக்கும். அப்படி வந்துருக்கலாமே, இப்படி வந்துருக்கோம். அல்லாஹ் இந்த ரூட்ல வந்து எழுதிட்டா வந்தோம், மாட்டிக்கிட்டோம், அல்லாஹ் நிச்சயமா கொண்டு போய் சேர்த்தோம். அவ்வளவுதான். 2வது வசனம் ஒண்ணு இருக்கு, அதுல இறுதியில இன்ஷாஅல்லாஹ் சொல்றேன். இது ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் இந்த சோதனை இந்த மனித உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். அதுதான் நடக்குது. நம்ம என்ன ஆகும்? உண்மையான ஒரு மூமின், விதியை விலகிக் கொண்டவன், நன்மையானால் தீமையானால் அல்லாஹ்விடத்தில் தான் நடக்கின்ற என்ற உண்மையை நம்பி இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய மனசு முதல்ல ரிலாக்ஸ் ஆகும். 2வது என்ன? அது அடிப்படை விஷயம். 4 விஷயங்கள் நம்ம சொன்னா 3 விஷயத்தை முதல்ல சொல்லிட்டோம். ஏன்னா அந்த 3 விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முதல் விஷயம். 2வது விஷயம், ஒன்று நடக்கணும் நம்ம விரும்புவோம், நடக்காது. இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நினைப்போம், அது நடந்துடும். அல்லாஹ் சொல்லுகின்றான் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் உங்களுக்கு தீங்கு இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அறிந்தவன், வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த சோதனையில் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா இதுல என்ன ஹைர் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நான் நினைக்கிறேன், என்னுடைய அறிவு சொல்லுதுல ஷர்ரு நினைக்க, தீங்கு நினைக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் இதுல உங்களுக்கு நன்மை இருக்கலாம் என்று சொல்றான். நான் புரிந்து கொள்கின்றேன். 3வதாக கவலை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எந்த ஒரு தீங்கு வந்தாலும் சரிதான். ஏன் உங்களுடைய அந்த காலில் போட்டக்கூடிய காலில் முள்ளு குத்தினால் கூட உங்களுடைய பாவங்கள் மன்னிக்காமல் இருப்பதில்லை. நன்றாக கவனிங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் சரிதான். காலில் ஒரு முள்ளு குத்திட்டா கூட அதற்காக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை. அதாவது வரக்கூடிய கஷ்டங்களுக்கு, சோதனைக்கு என்ன இருக்கிறது? கூலி இருக்கின்றது. முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்திலே நமக்கு எழுதிவிட்டான். 2வதாக எனக்குரிய வரக்கூடிய சோதனை அல்லாஹ் எதில் ஹைர் வைத்திருக்கிறான்.
வேறு ஏதோ பெரிய தீங்கு வரதை எனக்கு தடுத்திருக்கின்றான். மூன்றாவது, என்னுடைய சோதனைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. இதுவரை நாம் பார்த்தோம். நான்காவது விஷயம், நமக்கு ஒரு சோதனை இருக்கும்போது இன்னொருத்தருடைய சோதனை பக்கத்தில் வச்சு பாருங்க. நம்ம சோதனை சின்னதா போயிடும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு 3 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லது, அல்ல எனக்கு பெண் குழந்தையாவே கொடுத்துருக்கான். நானும் மனைவியும் எப்படியோ 3வது குழந்தையாச்சும் ஆண் குழந்தையா நினைச்சோம். இதே மாதிரி 3 குழந்தை எனக்கு ஆண் குழந்தையா போச்சு, 3வது குழந்தையாச்சும் பெண் குழந்தையா இருக்கும் நானும் மனைவியும் நினைச்சோம், ஆகி போச்சு. அதெல்லாம் யாராருக்கெல்லாம் இப்படிலாம் கொடுக்குறோம். நாம என்ன நினைக்கிறோம், ஒரு சோதனையா? சோதனை இல்லை. இதை கூட என்ன நினைக்கிறோம், ஒரு வருத்தமா நினைக்கிறோம், ஒரு ஆதங்கமா வெளிப்படுத்துறோம். சற்று நினைத்து பாருங்கள், இது ஒரு சோதனை நாம் நினைத்து என்று சொன்னால், நமது பக்கத்து வீடு அல்லது பக்கத்து தெரு அல்லது நம்முடைய உறவினர் ஒருவருக்கு திருமணமாகி 10-15 வருட ஆலையும் அவர்கள் குழந்தை. எத்தனை பேர் என்ன செய்யறோம், குழந்தை இல்லாதவங்களாம் பார்க்கிறோம். இப்ப யாருடைய கஷ்டம் பெருசு? அந்த கஷ்டம் பெருசா, இந்த சோதனை பெருசா? அது அப்ப நம்ம என்ன செஞ்சுவோம், அதை விட இது எவ்வளவு தேவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனைன் போர் முடிந்த பிறகு அந்த போரில் கிடைத்த செல்வங்களை பங்கிட்டு கொடுக்கின்றார்கள். அப்படி பங்கிட்டு கொடுக்கும் போது ஒரு சாராருக்கு அதிகமாக கொடுக்கின்றார்கள், ஒரு சாரார் குறைத்து கொடுக்கின்றார்கள். அது குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திற்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அல்லவா, அவங்க எவ்வளவு நீதியா நடப்பாங்க. அவங்க இதுலயும் படிப்பு இருக்கின்ற அன்பாட்ட அல்லாஹ் நிறைய எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து அந்த மார்க்கத்துக்கு நுழைகின்றார்கள். குடும்பத்திலே எதிர்ப்பு, பெற்றோருடைய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புக்கு இடையில வருகின்றார்கள். அவர்களை பற்றிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது, இல்ல அது சம்பந்தமாக எந்த சமூக தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்முடைய சதக்காவை முன்கூட்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் முற்படுத்த வேண்டும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராருக்கு எவ்வளவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது ஒருத்தர் சொல்கின்றார், முகமது நீதியுடன் நடக்கவில்லை, முகமது நீதியுடன் நடக்கவில்லை என்று சொல்லி இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இதை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நீதி செலுத்தாமல் யார் நீதி செலுத்த போயிறான் என்று அவர்கள் கோபம் வந்துவிட்டது, முகமெல்லாம் மாறிவிட்டது. பொதுவாக நபிமார்கள் கோபத்தை வந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். என்ன அவர்களுக்கு தெரியும். அப்போது அவர் சொல்லுகின்றார்கள், ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் புரிவானாக என்று கேட்கின்றார். சம்பவம் போரில் நடந்த பொருளை பங்கீடு செய்வதிலே ஒருவர் குறை சொல்லுகின்றார், அவர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். ஆனால் என்ன செய்கின்றார்கள், ரஹிமல்லாஹு மூசா என்று சொல்கிறார்கள். ஏன் சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கூட்டத்தார் கடுமையாக விமர்சித்தார், கடுமையான தொல்லைகள் கொடுத்தார்கள். அவர்கள் சபர, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். இதை சொல்லி ரசூல் என்ன செய்றாங்க, தன்னுடைய கோபத்தை குறைக்கிறார். இந்த வேதக்காரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா சூரத்து நிசால ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். யஸ்அலுக அஹ்லுல் கிதாப், இந்த வேதக்காரர்கள் அதாவது யூதர்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அன்து நஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு வேதத்தின் புத்தகத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற ஒரு புத்தகம் 7வது புத்தகம், அதாவது ஒரு 7 பலகையில் என்ன செஞ்சு கொடுக்கப்படுச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது சிறிதாக இறக்கப்படுகிறது. இப்போ இவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வா. இது அல்லாஹ்வுக்கு முடியாத காரியமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியும் அவங்க தாவாவுடைய காலத்துல
இவங்களாம் முஸ்லிம்கள் ஆகியோடு ரொம்ப கவலைப்படக்கூடியவங்க. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், لَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَن يُؤْمِنُوا அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்வீர்களோ? அந்த அளவுக்கு அவங்க தன்னை வருத்திக் கொள்கின்றார்கள். இவர்கள் வரவில்லை என்ற கவலை கொள்கின்றார்கள். இப்ப இவங்க கேட்கிறாங்க, இதை கேட்கறது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், உங்ககிட்ட இந்த வேதக்காரன் கேட்கிறாங்க, வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை இறக்கித்தானே கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அக்பர் மின் தாலிக். மூசாட்ட என்ன கேட்டாங்க? பக்கத்து சாலு மூசா என்ன கேட்டாங்க? இதை விட பெரியதை ஒண்ணு கேட்டாங்க. மின் தாலிக், பெரியதை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை நாங்கள் வெளிப்படையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டாங்க. உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? புத்தகத்தை தான் கொண்டு வந்து கேட்டாங்க. மூசாட்ட என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வை நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. பெரிய பெருசு எது சோதனை? அல்லாஹ்வை பார்க்க சொன்னது பெருசா, இது பெருசா? அப்ப நாம் பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதனைகளை நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள சோதனையை விட வெளியில எவ்வளவு பேர் சோதனையில இருக்கிறாங்க. எனக்கு தொழில நஷ்டம், ஆனா அவங்களுக்கு வேலையே போயிடுச்சு. தொழில் இருக்கு, ஏதாவது சரி பண்ண முடியும், அவங்க வேலையே இல்லை. இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. நம்ம நோயா இருக்கட்டும், உயிரிழப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதிலும் தெரிந்து கொள்வோம், நம்மை விட இன்னும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், நம்மை விட சிரமத்தில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு காலையில் நாம் எழுந்தால் நமக்கு உணவுக்கு வெளியில் செல்ல தேவையில்லை, மாதத்துக்காக தான் வாங்கி வைத்து விட்டோம். எத்தனையோ பேர் அன்றைக்கு காலையில எழுந்து அவர்கள் அந்த பைக் சைக்கிளை எடுத்து ஓட்டிட்டு போனா தான் சாயங்காலம் காசு கொண்டு வர முடியும். ஒரு கடுமையான மழை பெய்ச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வியாபாரம் கிடையாது. பார்க்கறோமா இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த ஒரு மூமின் சிந்திக்கும் போது அவனுக்கு என்ன செய்யும்? முதல்ல அமைதி, மன நிம்மதி கிடைக்கும். சரி, நான் இதெல்லாம் விளங்கிக்கிட்டேன், எனக்கு புரியுது, எல்லாம் எழுதி வைத்து விட்டான். இந்த வந்திருக்கிற கஷ்டத்து மூலமா என்ன இருக்கலாம்? ஒரு நன்மை இருக்கலாம். இதற்கு எனக்கு கூலியே இருக்கு, என்னை விட பெரிய கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த 4 விஷயத்தை நான் விளங்கிட்டேன். எனக்கு இந்த சோதனை வந்து நான் என்ன செய்வது? முதலில் நாம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அவர்கள் பொறுமையா இருக்கட்டும், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்குன்னு சொல்றோம். அவங்க என்ன செய்வார்கள்? அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா, அவர்கள் கஷ்டம் வந்து சோதனை வந்து என்ன செய்வாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எதுக்கு வச்சிருக்கோம்? முத்தா போறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம். ஒருத்தர் தனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை பத்தி சொன்னாவோ அல்லது நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டா என்ன செய்யலாம்? அதை நம்ம சொல்றது 100க்கு மேல தான். இப்ப நாம என்ன செய்யணும்? முதல் விஷயம், சோதனை வரும்போது பொறுமை காக்க வேண்டும். இந்த சோதனை எனக்கு வரும் என்பதை அல்லாஹ் முதலிலே தீர்மானித்து விட்டால், என்னுடைய கதிரில் என்னுடைய விதியில எழுதிவிட்டால், எனக்கு ஏதோ நன்மை இருக்கலாம், இதை கொண்டு எனக்கு கூலி இருக்கின்றது, இதை விட பெரிய சோதனைகள் இருக்கின்றார்கள் என்று எண்ணம் வந்த பிறகு முதல்ல என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு கபருக்கு அருகில் நின்று ஒரு பெண் தன்னுடைய மகன் இறந்து விட்டு அடக்கம் பண்ணி விட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி மண்ணில் போயிட்டாருன்னு சொல்லி கதறி கூப்பிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில்லாஹ், நீங்க என்ன பண்ணுங்க? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த கஷ்டம் அவங்களெல்லாம் வந்தா தான் தெரியும், எனக்குள்ள கஷ்டம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறோம். பிறகு அங்க இருந்த மக்கள் சொல்றாங்க, நீ யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? ஒரு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதனையில உள்ளம் அமைதி அடையாமல் மன நிம்மதி இழந்து விட்டா யார் பேசியது கூட தெரிவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க யாரும் தெரியல, அதான் ஏற்பட்டேன், நான் பொறுமையா இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்,
இதில் தான் நமக்கு படிப்பினை. இன்னம சபுர், நிச்சயமாக பொறுமை என்பது இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய பொறுமை இருக்கின்றதே, அதுதான் பொறுமை. எப்போ ஒரு சோதனை என்று வந்துவிட்ட உடனே நம்ம பொறுமை காக்கின்றோமோ அதுதான் பொறுமை. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையில் நம்மளை காப்பாற்றுவான், இந்த சோதனையை வெளியேற்றுவான் என்ற நம்பிக்கையோட என்ன செய்யலாம்? பொறுமையாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது அவதூறு பரப்பப்பட்டது. அந்த செய்தி அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க வயது 15 இல்ல 16 இருக்கும். அவங்க சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே நான் குர்ஆன்ல அதிகமான எனக்கு தெரியாது, குர்ஆன்ல அதிகமான எனக்கு தெரியாது, ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதையே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சபுரும் ஜமீல், நான் அழகிய பொறுமை காக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அழகிய பொறுமை காக்கிறேன். பொறுமை என்பதே நமக்கு, பொறுமை என்பதே கஷ்டம். இல்ல பொறுமையில அழகிய பொறுமை என்பது ரொம்ப கஷ்டம். அரபில் அதான் சொல்லுவாங்க, பிலா ஷக்வா என்று சொல்வார். பொறுமையில என்ன செய்யணும் சொன்னா, பொறுமையில முறையிடுதல் இருக்கக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சோதனை வந்துவிட்டது சொன்னா, ஒரு சோதனை வந்துவிட்டது சொன்னால் அதை பொறுமை காக்க வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது? புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. புலம்பிக் கொண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய பேர் தான் பிலா ஷக்வா என்று சொல்வார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சோதனை? என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சோதனை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சோதனை எல்லாம் அல்லா இடத்துல தான் வளர்ந்துறத விளங்கிக்கிட்டோம், கூடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம என்ன அடுத்து செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டியது பொறுமை என்பது ரொம்ப அவசியம். ஏன் அந்த பொறுமை அவசியம் என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு சொல்லும் போது கொஞ்சம் மனசில் பதியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனில் ஒருவரான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்றாங்க? சிறு வயசில் அவருடைய சகோதரர்கள் சதி செய்து கிணத்துல தூக்கி கூட்டு வந்து என்ன செய்றாங்க? ஓனாய் கடித்து விட்டு என்று சொல்லி ஒரு ரத்தத்தை நனைச்சு, ஆட்டுடைய ரத்தத்தை நனைச்சு அந்த சட்டையை கொடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் பொறுமை, அழகிய பொறுமை போட்டால் நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, பல காலங்கள் ஓடி விடுகின்றன. அதற்கு பிறகு இவர்கள் அதை நினைச்சு என்ன பண்றாங்க? ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? காலையா அசஃபா யூசுப்னாலே எனக்கு ஏற்பட்ட துக்கமே சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க கவலைப்படுறாங்க. கவலைனால அவங்களுடைய கண்ணுல ஆயிடுச்சு, கண்ணு பழுதாகிவிட்டு. அவர்கள் கோபத்தை விடுகிவிட்டார். கோபம் வருது பிள்ளைங்க முன்னா பண்ணாங்க, எங்க விட்டாங்கன்னு தெரியல, எத்தனை வருஷம் ஆச்சு, வருஷ கணக்கு காத்துட்டு இருக்காங்க பிள்ளை வருவான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய பிள்ளைங்க கேட்கிறாங்க, இன்னுமா நீங்க அவன் நினைச்சிட்டே இருக்கீங்க? ஒரு யூசுப், நீங்க இன்னும் யூசுப் பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை நினைச்ச நீங்கள் கவலை அடைந்து உங்களுடைய உயிரை விட்டு விடுவீங்களா என்று கேட்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி குதுனியோ இலல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய தோரைகளையும் கவலைகளையும் என்னுடைய முறையீட்டை, இன்னமா அஷ்கு என்னுடைய முறையீட்டையும் ஹுஸ்னி என்னுடைய கவலையையும் இலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டேன் என்று சொன்னார். இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லவா, நகதுகான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் உலில் அல்பாப், இந்த நபிமார்களுடைய சரித்திரத்திலிருந்து அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றதை சொல்லிட்டான் அல்லவா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட்டேன் சொன்னார். எனவே நமக்கு ஒரு கஷ்டங்கள் சோதனைகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், அதை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், சிலருக்கு சில சோதனைகள் இருக்கும்.
அது ஒரு நாள் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், ஒரு வருஷம். ஆனா சில சோதனைகள் எப்படி இருக்கும் கேட்டா காலமுள்ளா இருந்துகிட்டே இருக்கும். நோய் ஒரு பெரிய கவலையான குடும்பத்தில பெற்றோர்கள் யாராவது ஒருத்தரோ இல்ல நம்ம குழந்தை என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருப்பாங்க. சில குழந்தைகளை பார்ப்போம், 18 வயசாச்சு 20 வயசாச்சு, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி பெற்றோர் வாதம் அடித்தவர்களாக பல வட்டங்கள் கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நிரந்தர சோதனை. இந்த சோதனை ஏன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய சோதனை ஒன்றை கொடுப்பான். அவன் வெறுக்கக்கூடிய சோதனை ஒன்றை கொடுப்பான். எதற்காக என்று சொன்னால், அவனுக்காக, அந்த மனிதனுக்காக அல்லாஹ் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும். மன்சில் மறுமையில் அல்லாஹ் செஞ்சிருப்பான். அவருக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான். அந்த இடத்தை அடைய சொல்ல எப்படி அடைய முடியும்? நன்மையை கொண்டுதான் அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை அடைவதற்கு இவரிடத்தில் போதுமான நன்மைகள் இல்லை. இவருடைய அமல்கள் மூலம் அதை அடைய முடியாது. அவருடைய அமல்கள் மூலம் அந்த இடத்தை அடைய முடியாது. அதனால் அவர் வெறுக்கக்கூடிய ஒரு துன்பத்தை, சோதனையை, அந்த இடத்தை அடையக்கூடிய அமல் நன்மை கிடைக்கும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிப்பான் என்று சொல்றார். எப்படிங்க? அந்த இடத்தை அல்லாஹ் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த இடத்தை அடைவதற்கு நன்மைகள் வேணும், அமல்கள் வேணும். அந்த அவர் செய்யக்கூடிய அமலை வைத்து அங்க போக முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனையை கொடுக்கின்றார். சோதனைக்கு என்ன இருக்கு? கூலி. ஒன்று அமல்கள் மூலம் கூலி இருக்கு, இன்னொன்னு சோதனை மூலம் கூலி. நாம் பார்த்தோம்ல, காலில் குத்திய முள்ள கூட என்ன இருக்கு, அதான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். அந்த அமலை கொண்டு அவர் அந்த இடத்தை அடையக்கூடிய வரை அவர் சோதிக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போது கவுலிஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகள் எந்த அளவுக்கு உள்ளது என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார். உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார். அந்த நபிமார்கள் அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கூலியை வைத்திருக்கிறார், உலகத்திலேயும் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? நெருப்புல போட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன், பாதுகாப்பு அவன் தான் சிறந்தவன். அல்லாஹ் என்ன சொன்னான்? யா நார் கூலி பரதவும் சலாம். இப்ராஹிம் என்ன பண்ணிடு? குளுமையாகவும் சலாமத்தாக அமைதியாக. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே சோதனை வரும்போது அந்த சோதனையை பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் சோதனை போக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சோதனை உடனே விலகலாம், ஏன் அது மரணம் வரை கூட தொடரலாம். ஆனா நமக்கு தேவை என்ன? பொறுமை என்பதுதான். அதனால தான் சொன்னா ஃபஸ்பி சபரன் ஜமீலா, அழகிய பொறுமை இருக்கும். அந்த பொறுமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு வலிப்பு நோய் உள்ள ஒரு பெண்மணி வராங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது, என்னுடைய ஆடைகள் கலைந்து விடுகின்றது, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்காக துஆ செய்றேன், அல்லாஹ் அதை உங்களுக்கு நீக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார். அந்த பெண்மணி சொன்னார்கள்,
யா ரசூலுல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கின்றேன், ஆனால் எனக்கு இந்த வலிப்பு வரும்போது என்னுடைய ஆடைகள் விலைக்கு விடுகிறது அல்லவா, அதுக்காக எனக்கு துவா செய்யுங்கள். ஒரு பெரிய விஷயம். நம்மிடத்தில் தேவை பொறுமை. அந்த பொறுமை வேண்டும் என்றாலும் அது யார் நமக்கு கொடுக்கணும்? அது அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன செய்யணும்? பொறுமைக்காக சோதனைகளை விட்டு பாதுகாப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அருமையான துஆவை கற்றுக் கொடுக்கிறார். 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு. இந்த துஆவை மனப்பாடம் செய்யுங்க. எப்போதும் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். 4 விஷயம். மின் ஜஹதில் பலா, தாங்க முடியாத கஷ்டத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். தாங்க முடியுமா? நம்ம கஷ்டம் தாங்க முடியாத மன நிம்மதி இழந்துரும். மன நிம்மதி இழந்து என்ன செய்யலாம்? பாசமுள்ள குழந்தைய கூட அடிக்கிறோம். நெருக்கமானவற்றை அவருடைய எரிச்சல் படுறோம். ஒரு கட்டத்தில் என்ன செய்யலாம்? ஒரு மனிதன் தாங்க முடியாம இருக்கும் போது தன் உயிரையை மாய்த்து கொள்ள தற்கொலைக்கு போயிடும். அல்லாஹ் என்ன கேட்கணும்? ஜஹதில் பலா, தாங்க முடியாத கஷ்டத்தை வதரகி ஷகா, அழிவில் வீழ்வது. நான் எதையாவது செஞ்சு ஏதாவது விஷயத்துல மாட்டேன், அழிவில் வீழ்வது பார்க்கிறேன். வசூயில் கவா, விதியின் கெடுதியை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். விதியின் கெடுதியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வசமாதத்தில் ஆகா, என்னை பார்த்து என்னுடைய எதிரிகள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏழனப்படுத்தக்கூடாது. பத்தி அவன் எப்படி ஆயிடுச்சு? 4 விஷயம். ஜஹதில் பலா, வதரகி ஷகா, வசூயில் கவா, வசமாதத்தில் ஆகா. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப சூயில் கவா என்றால் விதியின் தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால், அப்படி என்ன அல்லாஹ் விதியை மாற்றுவானா? நம்மை படைப்பதற்கு முன்பதாக தான் எழுதி விட்டானே. நமக்கு ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், விதி மாற்றப்படுமான்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் துவா செய்யுங்கள், நீங்கள் துவா செய்வீர்கள், அந்த துவாவுக்கு பிறகு உங்களுடைய கெடுதி நீக்கப்படும் என்பதும் முதலிலேயே எழுதப்பட்டிருக்கும். சொல்லுங்க, உங்க துவா கேட்கணுமா? கேட்டா என்ன இருக்கு? அதான் எழுதிருப்பாங்க. அதுக்கு அவன் கேட்க வைக்கிறான். இந்த துவாவை நீங்க தெரிந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், தெரியாதவர்கள் இந்த துவாவை மனப்பாடம் செய்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அதே போன்று சிரமங்கள் கஷ்டங்கள் வந்துவிட்டால், இப்படி போயிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே, இந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே, இதுல இப்படி அவசரப்பட்டவே, ஒரு விஷயம் நடந்து முடிந்து என்று சொன்னால் கத்தர் அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இதுதான் சொல்லணும். மூமெண்ட் விதியை உண்மையாக நாம் விளங்கிக் கொண்டோம், விதியை புரிந்து கொண்டோம் என்றால், ஒரு சோதனை வரக்கூடிய கட்டத்திலே நம்மிடத்தில் வரக்கூடிய வார்த்தை கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் விதித்து விட்டான். வமா ஷா கால, அவன் நாடியது நடந்து விட்டான். அதற்கு பிறகு அவனிடத்தில் நம்ம உதவி தேட வேண்டியது நம்முடைய. இது உளவியல் சம்பந்தப்பட்ட நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயம், நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்ட. உதாரணமா அந்த சோதனை பிறகு என்ன செய்யணும்? ஒரு பொருள் திருட்டு போயிட்டு நம்ம செய்வோம், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காவல்துறையிட்ட போறது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அதை ஃபாலோ பண்ணுறது அடுத்த விஷயம். முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? மன நிம்மதியை இழந்து விடக்கூடாது. இதைத்தான் இந்த ஜும்மாவுடைய முழுமையான ஒரு கருத்தாகும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். நமக்கு அந்த ஜஹதில் பலா என்று சொல்லக்கூடிய கடுமையான சோதனைகளை விட்டும், நாம் அறிவில் வீழ்வதை விட்டும், விதியில் ஏற்பட்ட கேடுகளை விட்டும், எதிரிகளால் நாம் நகைக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.